பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இப்போ ரெகுலர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இல்லைனா மேரீடு, இப்போ எனக்கு பேபி வேணான்னு ஒரு 2 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஆப்ஷன் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் தான். ஹார்மோன் பில்ஸு அது மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறப்ப 21 டே சைக்கிள்னா கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் நம்ம பாடியோடைய ஹார்மோன்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ இட் வில் பி ஒரு ஃபஸ்ட்டு 2 months தான் நம்ம பாடி ஹார்மோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸோட ஹார்மோனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதனால நான் 2 நாளைக்கு எடுக்கிறது, 2 நாளைக்கு மறக்கிறது, அப்புறம் 3ஆவது நாள் எடுக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. ஃபர்டிலிட்டின்னு வர்றப்ப வெயிட் தான் மெயின் ரீசனாக நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் 5 டாக்டர் பார்ப்பாங்க, 6 டாக்டர் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்க்குறப்ப ஆவரேஜ் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு வராங்கன்னா அவங்களுடைய ஐடியல் வெயிட் ஷுட் பி 57, 58, 59, 60 இதுதான் இருக்கணும். இது இருந்தால் தான் நமக்கு கர்ப்ப வாயில மட்டும் இந்த ஹெச்பிவி வைரஸ் போய் அட்டாக் பண்ணும்போது அது கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஆமாம், அந்த ஹெச்பி வைரஸ் போச்சுன்னா ஒரு தடவை போய் பிடிச்சிச்சு கர்ப்பவாயிலன்னா அப்படிதான் இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ண முடியாது. அது இட் வில் பி சிட்டிங் தேர் ஃபார் லாங் டைம். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பவாயில வந்து அது கேன்சரை அந்த செல்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை உண்டாக்கிடும். ஸோ லாங் டேர்ம் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கப்ப அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஹெச்பிவி பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ இப்போ நம்ம வேக்சின் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லெஸ் தேன் 18 years அப்படின்னா 2 டோஸ் போட்டால் போதும். அபவ் 18 years அப்படின்னா Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. PCOS and PCOD இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்ன மேம்? இது ரெண்டுமே சேம் ஆர் எடுத்துக்க என்ன தனித்தனியாக வேரியேஷன் ஏதாவது இருக்கா? PCOD அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதுதான் எஸ்ன்றது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். பட் எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா PCO அப்படி மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரி. பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்றத நம்ம ஸ்கேன்ல பாக்குறது. ஸ்கேன்ல பாக்குறப்ப அந்த ஓவரியினுடைய அப்பியரன்ஸ் பிக்சர் அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல PCO அப்படின்னு கொடுப்பாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி. பட் அப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரியோட எல்லா பிரச்சனையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நார்மலா இருக்கலாம், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் ஸ்டில் ஸ்கேன் பிக்சர் மட்டும் இப்படி வந்தது அப்படின்னா அதை பத்தி வரி பண்ண வேண்டியதில்லை. பட் அவங்களுக்கு இந்த பிக்சரும் இப்படி இருக்கு, அதோட அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஹேர் க்ரோத், மேல் பேட்டர்ன்ல ஹேர் க்ரோத் இருக்கு, ஃபேஸ்ல அந்த ஹேர் க்ரோத் இருக்கு, அதே மாதிரியே அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கு, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, இல்லை பீரியட்ஸே வரவே இல்லை 6 months. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப அது PCOS இல்லைன்னா PCOD. அப்பதான் அந்த டிசீஸ் இல்லைன்னா சிண்ட்ரோம் அப்படின்ற அந்த வேர்டு வந்து வரும். PCO மட்டும் இருக்குன்னா வரி பண்ண வேண்டாம். பர்த் கண்ட்ரோல் அந்த பில்ஸ் இருக்கலாம் மேம், அது வந்து ரெகுலராக எடுத்துக்கலாமா, இல்லை ஃபியூச்சரில் மேபி சைட் எஃபெக்ட் ஏதாவது வருமா? நிறைய பேர் தெரியாமல் அதை இன்டெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இப்போ ரெகுலர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இல்லைனா மேரீடு, இப்போ எனக்கு பேபி வேணான்னு ஒரு 2 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஆப்ஷன் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் தான். ஸோ பேசிக்காக சில பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுப்போம், எல்லாமே நார்மலாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் கரெக்டாக இருக்குது, BMI ஸ்கேனில் பார்க்குறப்ப யூட்ரஸ் ஓவரிஸ்லாம் நல்லா இருக்குது. இது மாதிரி யூ ஷுட் ஹேவ் அ பேசிக் செக்அப். எல்லாம் ஓகேயா இருக்குன்னா யூ கேன் டேக் பில்ஸ் அப் டு 5 years. பிரச்சனை மேஜராக எதுவும் பிரச்சனை வராது. ஸோ அதே மாதிரி பில்ஸ்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் பில்ஸ் இருக்குது. அவங்கவுங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அந்த பில்ஸோட காம்பினேஷன் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எடுக்கணும், சும்மா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பில்ஸ் எடுக்கிறப்ப இட்ஸ் 21 day சைக்கிள் பில்ல. ஸோ அதனால நான் 2 நாளைக்கு எடுக்கிறது, 2 நாளைக்கு மறக்கிறது, அப்புறம் 3ஆவது நாள் எடுக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஹார்மோன் பில்ஸு அது மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறப்ப 21 day சைக்கிள்னா கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் நம்ம பாடியோடைய ஹார்மோன்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ இட் வில் பி ஒரு ஃபஸ்ட்டு 2 months தான் நம்ம பாடி ஹார்மோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸோட ஹார்மோனுக்குள்ளே போயிடுவோம். அப்போ ஃபுல் கம்ப்ளீட் பர்த் கண்ட்ரோல் இருக்கும். 99.9% பேபி வந்து அன்பிளான் ப்ரெக்னன்சி எதுவும் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்டிலிட்டி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்களா மேம், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து டயட்லாம் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு டைமில் நிறைய விஷயங்களுக்கு நிறைய ஒரு சஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்ன அந்த ஃபுட்டு அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டின்னு வர்றப்ப வெயிட் தான் மெயின் ரீசனாக நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் 5 டாக்டர் பார்ப்பாங்க, 6 டாக்டர் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வரும்போதே பார்த்தீங்கன்னா BMI வந்து ஒபிசிட்டியில தான் இருக்கும். அது அவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்காம எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ரியலாக ப்ராப்ளம் அங்கேருந்து அவங்கக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்க்குறப்ப ஆவரேஜ் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு
ஃபர்டிலிட்டிக்கு வராங்கன்னா அவங்களுடைய ஐடியல் வெயிட் ஷுட் பி 57, 58, 59, 60 இதுதான் இருக்கணும். இது இருந்தால் தான் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும். நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி மெடிசன்ஸ் எல்லாமே அந்த வெயிட் வந்து அப் டு 70 வரைக்கும் தான், அந்த உள்ள வெயிட்டுக்கு தான் அந்த மெடிசன் இருக்கும். ஓகே. அப்போ ஆல்ரெடி இவங்க 70 தாண்டி இருக்கிறப்ப அந்த மெடிசன்ஸோட எஃபெக்ட்டுமே இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால வெயிட்டு ஏற்றாத எந்த உணவாக இருந்தாலும் ஓகே, என்னையை பொறுத்தவரை அதுதான். ஏன்னா ரொம்ப போட்டு நான் வந்து அப்படியே போட்டு இது பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பட் நமக்கே தெரியணும், when you are increasing weight you are definitely going away from the success. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். பட் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். என்னன்னா மெயினாக வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் முக்கியமாக ஸ்டமக்குக்கு உள்ளது. அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த ரைஸ் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர், ரைஸு சாப்பிட வேணாம், ஒன்லி அந்த வாட்டர் மட்டும் 2 பேருமே சாப்பிட்டா கொஞ்சம் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும். அது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இதெல்லாம் நம்மளுடைய பழைய காலத்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான், இதெல்லாம் மெடிசன் கூட கிடையாது. இட்ஸ் ஒன்லி அவர் ஓல்டு தமிழ் பீப்புள்ஸ் ஹேபிட்ஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரியே முருங்கை இலை பிஞ்சு முருங்கை இலை, அந்த பூ பிஞ்சு எல்லாமே இருக்கும் இல்லையா, அது ப்ளஸ் ஸ்மால் ஆனியன் அதை நல்லா ஃப்ரை பண்ணி ரைஸில் கொஞ்சம் போட்டு சாப்பிட சொல்லுவோம். இதுவும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் தான். ஸோ அவங்களுடைய ஹேபிட்ஸை வந்து நல்லா வச்சுக்க. சில பேர் பயங்கரமாக பாடி ஹீட் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்ம வீடுகளில் செய்யறதுனா விளக்கெண்ணெய் நல்லா பாதத்தில் நல்லா சூடு பறக்க தேய்க்க சொல்கிறது. ஸோ தட் இந்த பாடி ஹீட் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீடுகளில் நம்மளுடைய ஹேபிட்ஸ் தான். இது என்ன வைத்தியம், இது அலோபதியா, இது ஹோமியோபதியான்னு பார்க்க வேண்டியதில்லை. இஸ் ஆல் அவர் ஓல்டு நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸோட ஹேபிட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே சில விஷயங்கள் அப்படியே ட்ராக்ல வந்துடும் ஃபர்டிலிட்டியை பொறுத்தவரை. இப்போ வந்து ஹெச்பிவி ஒரு வேக்கன்சி இருக்கலாம் மேம், அது வந்து எப்படி எப்போப்பெல்லாம் எடுத்துக்கலாம்? அது வந்து அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் தெரியல, அது என்ன மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஸோ ஹெச்பிவி வேக்சின் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸுக்கான ஒரு தடுப்பூசி ஹெச்பிவி வேக்சின். ஓகே ஓகே. ஸோ அப்போ ஒரு வைரஸுக்கு தடுப்பூசி கொடுத்தா எப்படி அது கேன்சருக்கான தடுப்பூசி அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஏன்னா வைரஸ்லேருந்து பொதுவாக நம்ம என்ன பார்ப்போம், இன்ஃபெக்ஷன் வரும், காய்ச்சல் வரும், அது மாதிரி தானே வரும். பட் ஆனால் கர்ப்ப வாயில் மட்டும் இந்த ஹெச்பிவி வைரஸ் போய் அட்டாக் பண்ணும்போது அது கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஆமாம், ரொம்ப நாள் என்ன இந்த ஹெச்பிவி வைரஸ் போச்சுன்னா ஒரு தடவை போய் பிடிச்சிச்சு கர்ப்ப வாயிலன்னா அப்படிதான் இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ண முடியாது. அது இட் வில் பி சிட்டிங் தேர் ஃபார் லாங் டைம். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பவாயில் வந்து அது கேன்சரை அந்த செல்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை உண்டாக்கிடும். ஸோ லாங் டேர்ம் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கப்போ அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஹெச்பிவி பார்த்திங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் நம்ம யங் கேர்ள்ஸ் பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் செக்ஷுவல் லைஃப் இந்த வேக்சினை வந்து நம்ம வந்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 to 90% ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஃப்ரம் கேன்சர். ஸோ இப்போ நம்ம வேக்சின் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக லெஸ் தேன் 18 years அப்படின்னா 2 டோஸ் போட்டால் போதும். above 18 years அப்படின்னா 3 டோஸ் போடணும். இப்போ பிஃபோர் மேரேஜ் அப் டு 80% ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாலும் they will have some protection. அந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன் 80 கிடைக்காட்டாலும் ஒரு 60% அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இப்போ வேக்சினில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க சீரம் இன்ஸ்டியூட்டில். அந்த வேக்சின் வந்து 2000 rupees தான், 2000 something வரும். ஸோ அது சர்வோவேக்னு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அது ஆக்சுவலாக 25 years வரைக்கும் உள்ளவங்களுக்கு தான் இப்போ கொடுக்கறதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அபவ் 25 yearsன்னு போகும்போது ஃபாரின் வேக்சின்ஸ் இருக்குது, காடாசில் இருக்குது. ஸோ அதில் போடலாம். அதுலேயும் 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று காடாசில் 4 இருக்கும், காடாசில் 9 இருக்கும். அது 9 வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸை கவர் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் காஸ்ட் 11,000. அது காடாசில் 4 வந்து அரௌண்ட் 4,000 இருக்கும். ஓகே. ஸோ அப் டு 45 years வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கும் போது நமக்கு கட்டாயமாக கர்ப்பவாய் புற்றுநோயிலேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷியராக கிடைக்கும். தென் வந்து மெனோபோஸ் அந்த சிம்டம்ஸ் இருக்குல்ல மேம், அது வந்து நேச்சுரலாகவே சரி பண்ணலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது இருக்கா? எந்த அளவுக்கு அவங்கள அஃபெக்ட் பண்ணுது, குவாலிட்டி ஆஃப் லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து. மெனோபாசல் சிம்டம்ஸும் இப்படி தான். எப்படி இந்த ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் பெயின் கேட்டிங்க இல்லையா, பீரியட்ஸ் பெயின் ஏன் ஒருத்தருக்கு சிவியராக இருக்குது, ஒருத்தருக்கு லைட்டாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை. ஈவன் ப்ரெக்னன்சி வாமிட்டிங்கும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப எந்திரிக்க கூட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக எப்போதும் போல இருப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்கவுங்க பாடியோட டைப்பை பொறுத்தது. அந்த டிசைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி தான் மெனோபாசல் ப்ராப்ளம்ஸும். அது ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஈஸியாக அதை கிராஸ் பண்ணி வெளில வந்துடுவாங்க. அந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்மோன்ஸ், அந்த கம்மியாகிற ஹார்மோன்ஸ், அந்த ப்ரீமெனோபாஸ்லேருந்து அந்த 5 to 6 years ஒரு டஃப் பீரியடாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ ரொம்ப அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஷியராக
மெடிசன்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். மெடிசன்ஸ் இருக்குது. ஓகே மேம். நேச்சுரல் மெடிசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா மேம்? நேச்சுரல் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஹார்மோன் தான் கம்மியாகுது. ஸோ நேச்சுரல் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து பொட்டுக்கடலை, சோயா ப்ராடக்ட்ஸ், ஓகே, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, எள்ளு, அதுலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹார்மோன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்போ ஓரளவு நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹார்மோன்னால கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் இருக்கும். நம்ம பொட்டுக்கடலைன்றது ஈஸியாக அவைலபிள். ஸோ தினைக்கும் ஒரு படி பொட்டுக்கடலை சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து அந்த ஹார்மோன் கிடைக்கிறதுனால யூ வில் ஃபீல் லிட்டில் பெட்டர். தென் சடனாக சில பேருக்குலாம் முடி பயங்கரமாக கொட்டும், ஸ்கின்ல சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, தைராய்டோட அஃபெக்ட்ன்றாங்க. அது உண்மையாக மேம் இந்த இந்த சடன் சேஞ்சஸ்க்குலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பாருங்கள், ஹாட் வாட்டராக இருக்கா, சால்ட் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே. அடுத்தது ரெண்டாவது தலையில் பொடுகு, அதுதான் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் ஹேர் ஃபால். சில பேர் எண்ணெயே வைக்க மாட்டாங்க, தலையை ஒழுங்காக சீவ கூட மாட்டோம். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம சீப்பு வச்சு எத்தனை தடவை சீவனம் தெரியுமா தலையை? இது என்ன சொல்கிற மாதிரியே இருக்கு மேம். 100 தடவை அந்த சீப்பை வச்சு நம்ம தலையை வாடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எதுக்காக வாடுறோம்? ஏன் அதில் பல்லாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு தடையும் நீங்கள் தலையை சீவ சீவ தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஓ, இந்த பிளட்னால. அப்போ பிளட் சப்ளை நல்லா ஃபுல்லாக தலைக்கு அதை ரத்த ஓட்டம் போகிறப்ப நல்லா முடி வந்து நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு. நம்ம வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் இப்படி வாரிட்டு ஒரு கிளிப்பை போட்டு ஓடிடுறோம். ஸோ இதெல்லாம் தான் காமன் திங்ஸ். நல்லா முடிக்கு ஒரு 5 minutes அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து நல்லா தலையை நல்லா ஆயில் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணி வீக்லி ஒரு 1 or 2 times கொஞ்சம் தலையை வாஷ் பண்ணி, தலையை வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்படியே அந்த ஈரத்தோட ஒரு பண்டில் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். பண்டில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹேரும் ஃபேஸ் எல்லாம் வந்து யூ ஷுட் ஹேண்டில் சாஃப்டாக. முடியை போட்டு சில பேர் அப்படியே போட்டு டம்முன்னு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்டில் சாஃப்ட்லி, அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபேஸ் ஸ்கின்னு போட்டு இப்படியே போட்டு தேய்க்காம ஜென்டில் இது. ஏன்னா இந்த ஸ்கின் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஜென்டில், ரொம்ப வந்து சென்சிட்டிவ் அண்ட் ஸோ அதனால டெலிகேட் ஸ்கின் அது. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க தைராய்டு பத்தி தைராய்டு இருக்கா செக் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு, பிளட் கம்மியா இருக்கு கேர்ள்ஸ்க்கு அப்படின்னா பாசிபிள் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால ஹீமோக்ளோபின், தைராய்டு இதெல்லாம் நெக்ஸ்ட். வேற உங்களுக்கு அதோட சிம்டம்ஸ் இருக்கு, ப்ளீடிங் அதிகமாகுது எனக்கு, அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா பாசிபிள் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அப்போ செக் பண்ணிக்கலாம்.